வங்கக்கடல் பகுதியில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று இரவு புயலாக மாறக்கூடும் என்றும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருப்பதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது. தமிழ்நாட்டிற்கு அதிக அளவிலான மழைப்பொழிவை தரும் வடகிழக்கு பருவமழை நேற்று தொடங்கியுள்ளது. இந்த நிலையில் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் மையம் கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெறக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று வடக்கு வடகிழக்கு திசையில் நகர்ந்து நாளை மறுநாள் வங்கதேசம் அருகே கரையை கடக்கக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. வங்கக்கடல் பகுதியில் உருவாக உள்ள புயலுக்கு ஈரான் பரிந்துரை செய்துள்ள ஹாமூன் என்ற பெயர் சூட்டப்பட உள்ளது. இதனிடையே சென்னை, கடலூர், புதுச்சேரி உள்ளிட்ட 9 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இதனிடையே அரபிக்கடலில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற்றுள்ளது. தேஜ் என பெயரிடப்பட்டுள்ள இந்த புயல் மிக தீவிர புயலாக வலுப்பெற்றுள்ளது. மேலும் வடமேற்கு திசையில் நகர்ந்து ஓமன், ஏமன் கடற்கரையை நோக்கி நகர்ந்து செல்லக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்று தென்மேற்கு அரபிக்கடலில் மையம் கொண்டிருந்த இந்த புயல் மேற்கு வடமேற்கு திசையில் 18 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்திருப்பதாக வானிலை மையம் கூறியுள்ளது. தேஜ் புயலின் தாக்கத்தால் ஓமனின் தெற்கு கடற்கரை மற்றும் அதை ஒட்டிய ஏமனில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.